4 மணிக்கு மேலே விஜய் வராரு. இப்போவே அங்கே ரோடை பிளாக் பண்ணிடுறாங்க. கேட்டால் அங்கே கேளு இங்கே கேளுங்கிறாங்க. போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டால் அங்கே கேளு இங்கே கேளுங்கிறாங்க. மாம்பழச்சாலையில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் சிங்காரத்தோப்பு போகணும், வண்டியே இல்லை. ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கே பிளாக் பண்ணலாம்ல. இப்போவே பிளாக் பண்ணிவிட்டு இந்த வெயிலில் நடக்க முடியும். இந்த மாதிரி வயசானவங்க ரொம்ப மயங்குறாங்க. பெண்கள் அதுக்கு மேலே ரொம்ப மயங்குறாங்க. சராசரி இது 4 கிலோமீட்டருக்கு மேலே வரும். மாம்பழச்சாலையிலேருந்து சிங்காரத்தோப்புக்கு 3-4 கிலோமீட்டர் வரும். ஆமாம், அவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் போகிறோம் பாருங்கள். பாலத்தில் கேட்டால் அங்கே இங்கே கேளுங்கிறாங்க. அரியலூர்லேருந்து வரோம், மாதிரி தூக்க முடியாத இழுத்து வரோம். என்ன அந்த பக்கம் வச்சு போது இந்த பக்கம் வரல, என்ன காரணம்? எல்லாம் ஓட்டு போட்டிங்களா அனுபவின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் அரியலூர்லேருந்து நான் மாவட்ட சாலையில் தான் இறங்கணும். இறக்கி விட்டு வராது, நீங்கள் நடந்து போங்கங்கிறாங்க. எவ்வளோ சுமையை வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதான் விஜய் வராரு, அதனால போகாது, ஓட்டு போட்டிங்களா அனுபவிக்கங்கிறாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் போகணுங்க. பஸ்ஸு அங்கே பஸ் ஸ்டாண்டு போகணும். திருச்சி ஜங்ஷன் போகணுங்க. மாம்பழச்சாலை இறக்கி விட்டாங்க. ஆனால் தலைவர் 4 மணிக்கு தான் விஜய் வராருங்களாம். அதனால் இப்போ 11 மணிக்கு எல்லாமே பிளாக் பண்ணி 4 கிலோமீட்டர் எல்லாத்துமே நடந்து போக சொல்கிறாங்க. அங்கேருந்து கோயம்புத்தூர் போனாலும் பஞ்சப்பூருக்கு பஸ்ஸு அங்கே சத்திரம் போய் தான் ஏறணும். அங்கேயே டோல்கேட்லேயே இறக்கி விட்றாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அனுபவிச்சுட்டு நடங்க அப்படின்னு எல்லாம் மக்கள் பேசிட்டு போகிறாங்க. பஸ்ஸெல்லாம் இப்படி நிப்பாட்டி போட்டு வச்சுட்டாங்க, முடியவே இல்லை. இதான் இங்கே மாம்பழச்சாலையில் இருந்து இங்கே சத்திரம் சாண்டி போகணும். இங்கே தான் பஸ்ஸை மறைச்சிட்டாங்களே, என்னத்தை சொல்லிவாங்க. விஜய் வராங்களாட்டிருக்க, அதனால இறக்கி விட்டாங்க. சமயபுரத்துலேருந்து பஸ் ஏறி மாம்பழ சாலையில் இறங்கி மாம்பழ சாலையிலேருந்து இப்போ சத்திரம் ஸ்டாண்டு நடந்தே வரோம். அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோமா. அவர் மினிஸ்டர் வராராம். அண்ணா அறிவாலயத்தின் பக்கத்தில் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. அதனால் இன்றைக்கி எங்களை அங்கே பஸ் பூராமே நிப்பாட்டி ஸ்ரீரங்கம் வழியை திருப்பி விட்டு இப்போ நடந்து வரோம். நாங்கள் அது சொல்லியிருந்துருப்பாங்க. அவங்க பஸ்ஸு நேரம் இங்கே சத்திரம் வந்துட்டாங்க. நடுப்புற மாம்பழ சாலையில் அப்படியே நிறுத்திட்டாங்க. சொல்லுங்க 5 ரூபா டிக்கெட் கொடுத்து வாருங்க. இப்போ நடந்து வரோம் 3 கிலோமீட்ரு மாம்பழ சாலையிலேருந்து சத்திர பேருந்து நிலையம். பொது இதில் போய்கிட்டே இருக்குன்னு வரணும். மக்கள் இது மாதிரி அப்படியே நாளைக்கே இந்த மாதிரி மினிஸ்டர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாம் போராட்டம் பண்ணி பசங்க நிப்பாட்டி இருந்தோம்னா இப்போ பிரச்சனை இல்லைல்ல. சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பஸ் பூரா ஓடக்கூடாதுன்னு சொல்லி பஸ் நிப்பாட்டி இருந்துருக்குன்னு காலையில். அப்போ ஏன் மக்கள் இப்போ தவிக்கிறோம்ப்பா, நடந்து வரோம். நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் வார்த்தலை லைன்லேருந்து வரோம், முஸ்லீம் லைன்லேருந்து ஜிஹெச்சுக்கு வேலைக்கு நாங்கள் 12 மணிக்கெல்லாம் உள்ளே போய் ஆகணும் ஆஃபீஸ்க்குள்ளார. பஸ் எங்களை மாம்பழ சல்லையே இறக்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் எப்போ நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி ஜிஹெச்சுக்கு வேலைக்கு போகிறது? டயத்துக்கு போகணுன்னா நாங்கள் பர்மிஷன் கையெழுத்து வாங்குவாங்க, திட்டுவாங்க. நாங்கள் எப்படி நாங்கள் போகிறது? பஸ்ஸுக்காரங்க இறக்கிவுங்க, பஸ்ஸு போகாதுன்னு சொல்கிறாங்க. எங்களை இறக்கி விட்டாங்க. நாங்களும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தா பஸ்ஸை இறக்கி திருப்பிட்டாங்க. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ தூரம் நடந்து நாங்கள் ஜிஹெச்சுக்கு போகிறது? சத்தத்தில் போய் பஸ்ஸு கிடச்சா தான் போச்சு. அங்கெல்லாம் நடந்து நாங்கள் போகணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, எங்களுக்குலாம் அந்த விவரம் தெரியாது. மக்களை இப்போ கஷ்டப்பட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களாம் அன்னாண்டு பாடுபட்ட தான் சாப்பாடு. இன்றைக்கி வேலைக்கு போனால் எங்களுக்கு சம்பளம் கிடையாது. இவ்வளோ தூரம் நான் வீட்டுக்கு திரும்பி போக முடியுமா? ஏங்க 4 மணிக்கு அவர் வர்றதுக்கு இப்போ மாம்பழச்சாலைக்கு அங்கிட்ட இறக்கி விட்டா நடக்க முடியாதுங்க. எங்கிட்ட நடந்து வருவாங்க. மனசாட்சி வேணாமா? அவர் எப்போ வர்றாருங்கிறக்கான இப்போவே காலி பண்ணால் என்ன செய்யுது? நாங்களாம் நடக்க முடியாது. எங்கள் ரோட்டில் சாக வேண்டியதா? இதான் அரசியலை? இதான் விஜயா? தெரியாமல் தான் கேட்குறேன். என்னால் முடியாதுங்க. 10 பேர் உட்காந்துருக்கு நடு ரோட்டில். மனசாட்சி வேணாம். 4-5 மணிக்கு வர்றதுக்கு இப்போயே நிப்பாட்டினா என்ன செய்ய முடியும்னாங்க? முடியாதவங்க நாங்கள் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமே செய்யலை, கெட்ட விஷயத்தான் செய்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா இது அதை விட அராஜகன்னு சொல்லுங்கள். பஸ் நிறுத்தின காரணம் சொல்ல மாட்டாங்க. போவாது இறங்குங்க, காசை மட்டும் 30 ரூபா வாங்கினீங்கன்னா நான் அப்படி தான் வாங்குவோம், இப்படி தான் சொல்கிறாங்க. சொல்லவே கிடையாதுங்க, எதுவுமே சொல்ல கிடையாது. அராஜகம் தான். முதலமைச்சர் வரட்டுங்க, நான் வர வேண்டாம்னு சொல்லல. மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவங்க உரிய இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கணுங்க. இப்போ இங்கேருந்து முதலமைச்சர் வராருன்ற ஒரு காரணத்தை வச்சு அங்கே இருந்து இப்போ 2.5 மைல் தூரத்துக்கு நடந்து
எங்களால் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போக முடியலைங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? இதெல்லாம் வந்து இது மாதிரி நான் உனக்கு என்னுடைய இதில் நான் பார்த்ததே இல்லைங்க. பஸ்ஸை இறங்கும் போது தான் சொல்கிறாங்க, ஏறும்போது சொல்லலை. இங்கேயே இறங்கிக்கங்க, என்னைய கேட்காதீங்க, போய் போலீஸை கேளுங்க அப்படின்றாங்க. ஏற்படுத்தலை. அவர் 6 மணிக்கு வரா ரைட்டு. இந்த பாருங்க பாருங்க பாருங்க, அவர் 6 மணிக்கு தான் வராரு. ரூல்ஸ் என்ன மாற்றி விட்றாங்க? முன்னாடியே சொல்கிறது இல்லையா? எவ்வளோ பேர் பாருங்க. முன்னாடி அட்வான்ஸ் சொல்ல வேண்டியதானே. அவர் 6 மணிக்கு வந்து எதுக்கு மாற்றி விட்றாங்க? எல்லா பஸ்ஸுமே அங்கேருந்து எல்லாம் நடத்துவாங்க. பசங்களை பாருங்க, என்ன பண்ண முடியும்? இந்த பசங்களுக்கு பைய தூக்கி போகணும்னா பசங்க தூக்க முடியுமா சொல்லுங்கள்? என்ன எல்லாம் இப்பயே இது பண்ணுறீங்க, ஏன் தேவையில்லாத வேலை? பாருங்க, பிள்ளைங்களை தூக்கிட்டு போகிறோம். எப்போ நடக்குது? ஸ்டாலின் வந்தப்போ இப்படி தான் நடந்தது. ரோடு சோனு பெரிய ஆஸ்பத்திரி எங்கே ஸ்ரீரங்கம் நாங்கள் நடந்து போனோம். அதுக்கு இது பரவாயில்லன்னு கூட சொல்லலாம். அவன் காலம் முச்சு ஒரு நாள் பூரா நிப்பாட்டி வச்சிருந்தான் ஸ்டாலின் வர்றப்போ. பச்சை பிள்ளை என்ன பண்ணுது? இந்த பச்சை பிள்ளை இந்த வெயிலில் வரணும்னு அவசியமா? எங்களோட டிராஃபிக்கை எதுக்கு இது பண்ணணும்? மக்கள் ஏன் இவ்வளோ மக்கள் நடந்து வரணும்? இது சிஎம் அடுத்த பஸ் எப்படி பிடிப்பாங்க? சரி, இந்த ஊருக்காரவங்களா இருந்தால் ஓகே. இதே வெளியில இருந்து வரவங்க எப்படி வருவாங்க? வெளியூருக்காரவங்க இவங்க எல்லாம் ஸ்கூல் இன்னைக்கு ஓப்பனிங் டே இவர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. ஓப்பனிங் டே நேரத்தில் எல்லாம் போகிறவங்க, அவங்கவுங்க வில்லேஜ் போகிறவங்க, இப்படி இருக்கக்குள்ள எப்படி ஆகுறது? நான் 5 பிள்ளைய கூப்பிட்டுட்டு வரேன், நான் எந்த அளவுக்கு நான் வர முடியும்? இது சிஎம் நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா? ஏன் இருக்கிறவங்க அப்படி பண்ணுறீங்க? இப்போ யார் கேட்டால் சிஎம் வராரு அதனால நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? 6 o'clock வர்றதுக்கு இப்போயே இது பண்ணணுமா? எங்கேருந்து வரீங்க? என்ன ஏன் நடந்து? நான் சமயபுரத்துலேருந்து வந்திருக்கேன்னு வந்தால் இப்போ பஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாமக்கலுக்கு போகிறதுக்கு, நாமக்கல் கூட இல்லைங்க, எறும்புட்டிக்கு போகிறதுக்கு பஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு திருப்பி சமயபுரமாக போயிடுறேன். இங்கே நடுவூரில் இருக்கிற டிக்கெட் தரமாக இருக்குன்னு எடுக்கிறப்பா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்க அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.